செங்கல்பட்டு அருகே அமைந்துள்ள ஹயக்ரீவர் கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலை அடுத்த செட்டிப்புண்ணியம் கிராமத்தில் 750 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு யோக ஹயக்ரீவர் கோவில் அமைந்துள்ளது. கல்விக்கு யோக ஹயக்ரீவர் அதிபதி என்பதால் தாம்பரம், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்து செல்கின்றனர். தேர்வு நேரங்களில் மாணவர்களுக்கு தனியாக சிறப்பு யாகம் நடத்தப்படுவது இக்கோவிலின் தனிச்சிறப்பாகும். இத்தகைய பெருமைமிகு இக்கோவிலுக்கு குடமுழுக்கு விழா நடத்த முடிவு செய்யப்பட்டு கடந்த 2023ஆம் ஆண்டு பாலாலயம் செய்யப்பட்டு உற்சவர் தனி இடத்தில் வைக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டு வந்தன. இந்நிலையில் கோவிலில் நடைபெற்று வந்த திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து குடமுழுக்கு நன்னீராட்டு விழா வெகு சிறப்பாக இன்று நடைபெற்றது. இதையொட்டி வேள்விச்சாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட நன்னீர் குடங்கள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோபுர கலசங்களுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு, மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.